நம் பக்தியோடு நற்கருணை ஆண்டவரை நாம் சுமந்து பவனி வர இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரிடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன இறைவன் என்னாலும் நம்முடைய வாழ்வில் துணையாக இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆஸ்வதிக்கும் தேவன். அதை உறுதி செய்வதற்காகத்தான் நம் மத்தியிலே பலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒப்பு கொடுத்து இந்த பவனியை மேற்கொள்ளுங்கள். முதலில் சிறு குழந்தைகள், அதுக்கடுத்து பெண்கள், அதனைத் தொடர்ந்து ஆண்கள் முன் செல்லுங்கள். நற்கருணை நாதரே துணையாக வாருமே என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு எந்நாளும் பயணித்து நமக்கு துணையாகவே இருப்பதற்காகத்தான் நற்கருணை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் எந்நாளும் துணையாக இருப்பதற்காக ஆண்டவரே நீரே எனக்கு துணை என்று சொல்லுங்களே. நீரே எனக்கு துணை, நீரே எனக்கு எல்லாம். நற்கருணை ஆண்டவரே, என்னோடு வருபவரே, என்னை காண்பவரே, நீரே எனக்கு துணை, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த பாடலை நான் பாடப்பட எல்லோரும் இணைந்து பாடி ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். யாரும் அமைதியாக செல்லக்கூடாது. எல்லோரும் இந்த பாடலோடு இணைந்து நீங்கள் பாடி ஜெபிக்க மன்றாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துணையாக வாருமே நற்கருணை நாதரே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே, துணையாக வாருமே. எல்லோரும் நற்கருணை நாதரே, துணையாக வாருமே. துணையாக
திருப்பாடல் 34 அழகான திருப்பாடல் வரிகள் நான் சொல்ல நீங்கள் இணைந்து சொல்ல அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவரை நாம் எந்நாளும் இந்த வேளையிலே நம்முடைய நாவினால் அறிக்கையிடுவோம், நன்றி செலுத்துவோம். திருப்பாடல் 34 அனைவரும் நான் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயர் ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். மீண்டும் சொல்லுவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. மீண்டும் சொல்லுவோம். அவரை நோக்கி பார்த்தோர் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடிகளினின்றும் அவனை விடுவித்து காத்தார். அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு எந்த குறைவு ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளி. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு. நன்மையே செய். நல்வாழ்வை நாடு.
நலல் வாழ்வை நாடு. அதை அடைவதிலே கருத்தாயிரு. அதை அடைவதிலே கருத்தாயிரு. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். அவர் காப்பாற்றுகின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். அவர் காப்பாற்றுகின்றார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னாலும் ஆண்டவர் தன்னை நோக்கி கூக்குலிடுகின்ற பிள்ளைகளுக்கு பதில்மொழி கொடுக்கிறார். அவரை காண்கின்ற பிள்ளைகளை மகிழ்ச்சியால் மிளிர வைக்கிறார். எனவே தாயாக அன்பு செய்யக்கூடிய இறைவன், தாய் உன்னை மறந்திடனும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன இறைவன், அவருடைய அன்பின் அடையாளம்தான் இந்த நற்கருணை. அவருடைய அக்கறையின் அடையாளம்தான் இந்த நற்கருணை. நம்மை பேணி பாதுகாப்பதற்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணைய மகத்துவம் மேன்மை மிக்கது. இந்த நற்கருணைய அருள் ஆற்றல் உயர்வானது. எனவே இந்த நாளிலே சிறப்பாக தாயாக அன்பு செய்யும் என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடி ஜெபித்து பவனியை மேற்கொள்வோம். யாரும் பேசி செல்ல வேண்டாம். நல்ல முறையில் பாடிக்கொண்டு இறைவார்த்தை உச்சரித்துக் கொண்டு உங்கள் நாவில் நீங்கள் பயணிக்க அன்போடு வேண்டுகிறேன். அன்பான ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவரே, இதோ நாங்கள் இந்த பிரதான சாலையில் நீங்கள் நிற்கிறோம். எங்களுடைய வாழ்வின் வளமையும் உயர்வையும் தருபவர் நீர். உண்மையே நம்பி இருக்கக்கூடிய மானிடர்களுக்கு, உண்மையே நம்பி உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கு என்னாலும் உயர்வை தருகின்ற இறைவன் நீர். இதோ இந்த நாளில் இந்த பவனியிலே பங்கேற்று உமது அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தந்தையே, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, இதோ இந்த பங்கு தளத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புலியால் கிராமத்தை உம்முடைய அன்பு இறக்க மிகுந்த இதயத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய தீமைகள், அதில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் அனைத்தையும் அகற்றிப்படுவீராக. சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. எதிர்பாராத மரணங்களை நீரே உம்முடைய வானதூதர்களை அனுப்பி இதிலிருந்து அன்பு மக்களை நீ காப்பாற்றுவீராக. தகப்பனே, இதோ உமது இரக்கத்தை, கருணையை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
ஒவ்வொரு குடும்பங்களை நீ ஆசீர்வதியும். இந்த பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய புலியால் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்து சமய மக்களையும் இஸ்லாம் சமய மக்களையும் ஆண்டவரே உம்முடைய திருவுடலை உணவாக உட்கொண்டு சுமந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நற்கருணை பேழைகளையும் நீ ஆஸ்வதிப்பீராக. இந்த இடம் முழுவதும் உடைய ஆசியால் நிரப்புவீராக. தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை நீ ஆஸ்வதிப்பீராக. நாளுக்கு நாள் நலிவடைந்து போகக்கூடிய ஒரு சூழலில் ஆண்டவரே இந்த வியாபாரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சரி செய்வீராக. அனைத்தையும் சரி செய்கின்ற இறைவன் நீர். ஆண்டவரே நீர் இந்நாள் மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேரன்பு மிக்க தகப்பனே, நீ செய்வதனைத்திலும் வெற்றியை காண்பாய் என்ற இறைவார்த்தை கிணங்க உம்மை சுமந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் வெற்றி மிகுந்ததாக மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடமே உண்டு தகப்பனே. ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், நாங்கள் உழைக்கக்கூடிய அந்த நிலங் விவசாய நிலங்கள் அனைத்தையும் வளமையுறச் செய்வீராக. தகப்பனே நீரே எங்களை ஆசுவதையும் எங்களை நலமாக்கும். நல்ல மழை பொழிந்து ஆஸ்வாதமாய் இந்த ஆண்டு விவசாயம் சிறப்படைய நீ அருள் தருவீராக. இந்த சாலையில், இந்த பிரதான சாலையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு மக்களையும் நீ ஆஸ்வதித்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழங்குவீராக. படிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பை தேடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அர்ப்பணிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று ஆண்டவரே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பறைசாற்றக்கூடிய கருவிகளாக அவர்கள் மாறுவார்களாக. தீமை உன் கூடாரத்தை நெருங்காது, வாதை உன் உறவிடத்தை நெருங்காது என்று சொல்லி எந்த ஒரு தீங்கும் தீமை அணுகாது நீரே காப்பீராக. ஆண்டவரே எங்களை நேசிப்பவரே, எங்களை நீரே நீ வழிநடத்திரலாம். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எல்லோரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம்முடைய தாய் மரியாள் பெரியனாகிய அன்னை இந்த நாளிலே தன் மகன் இயேசுவோடு நற்கருணை ஆண்டவரோடு பயணிக்கிறாள். இந்த அன்னை நமக்காக பரிந்துரை செய்து கொண்டே வருகிறாள். என் அன்பு பிள்ளைகளை நீ காப்பாற்று, என் அன்பு பிள்ளைகளை நீ வழிநடத்து, என் அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து பேர் உதவிகளும் நீ கொடு என்று சொல்லி உரிமையோடு தன் மகனிடத்திலே பரிந்துரை செய்து கொண்டே வருகிறாள். எனவே அனைவரும் கரங்களை விரித்தவர்களாய் தாய் மரியாளுடைய இரக்கத்தை நாம் கெஞ்சி மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். உமது உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாயிரும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைரலும். கண்ணியுடைய ஆக்கியான கண்ணிலே, தயவுடைய எம் தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டு வருகிறோம். பெருமூச்செறிந்த அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே பணிந்திருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும் தாயே. ஆமென். ஜென்மபாவமில்லாமல் உபவித்த புனிதரையே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை மன்றாடும் தாயே. 3 அருளந்த மரியை சொல்லி அன்னையுடைய உதவி வேண்டுவோம். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முடிந்தவர்கள் சாலையில நீங்கள் முழந்தால் படியிடலாம். இப்பொழுது அருள் தந்தை அவர்கள் நற்கருணையை தன் கரத்தில் ஏந்தி ஆஸ்வாதத்தை அந்த இடத்திலே வழங்குவார். முடிந்தவர்கள் அந்த சாலையிலே நற்கருணையை உற்று நோக்கியவர்களாய் முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து எந்த தேவைக்காக இந்த நாளிலே இந்த பவனியிலே நீங்கள் பங்கு பெறுகின்றீர்களோ அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். இப்பொழுது அருள் தந்தை அவர்கள் நற்கருணை தன் கரத்தில் ஏந்தி தன் இறைவனுடைய ஆஸ்வாதத்தை அந்த இடத்திலே நமக்கு வழங்குவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழில் துறைகளையும் உங்களுடைய விவசாயங்களையும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவராகிய நானே ஒவ்வொரு கடவுளாகிய இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் தொடர்ந்து நாம் பவனியை மேற்கொள்வோம். பக்தியோடு பங்கு பெறுங்கள். பக்தியோடு பவனியிலே பங்கு பெறுங்கள். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற பாடலை பாடற்குழுவினோடு இணைந்து பாடி ஜெபித்து பவனியை மேற்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எங்கும் நமக்கு வாழ்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றியவர், செங்கடலை பிளக்கச் செய்தவர், பாரிலிருந்து தண்ணீரை உண்டாக்கியவர், வழிநடிகளும் மன்னா உணவை வழங்கியவர் நம் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். சாதாரண வெறும் தண்ணீரை திராட்சரசம் மாற்றிய இறைவனிவர். உன் இல்லம் திராட்சரசத்தால் நிரப்பப்படணும். உன் இல்லம் சுவைமிக்க ஒரு இல்லமாக வாழ்க்கையுடைய அமையன். ஆண்டவரிடம் நம்பியிரு, அவருடைய பேரன்பிலே நம்பியிரு. ஆண்டவர் ஆளிலே நம்மை ஆஸ்வதித்து சாதாரணமாக இருக்கக்கூடிய உன்னை, உன் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வரிகளை நாம் பாடி நாம் துதிப்போம். அதிசயங்கள் எல்லோரும்
நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தவர், உன் வாழ்வில் உன் உடலில் இருக்கிற நோய்களை நாளிலே ஆண்டவர் அதிசயமாய் தொட்டு உன்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்தோடுகிறது. ஆண்டவரே, உண்மையே நம்பியிருக்கிறேன், நோயை நீக்க உம்மால் முடியும், நீ விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். வாய்விட்டு ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். இன்றே உன் நோய் நீங்கட்டும், நீ சுகமாய் நீ இல்லத்திற்கு செல்ல இதோ ஆண்டவர் இந்த நாளிலே விருப்பம் கொள்கிறார். ஒப்புக்கொடுத்து குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தார் அதிசயம் என்ற இந்த வரிகளை நாம் பாடி நாம் செவிப்போம். இப்பொழுது திருப்பாடல் 91 வாசிக்கப்படும். முழுமையாக நம்முடைய அருள் சோதி அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கவனத்துடன் செவிசாய்த்து எந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள் பிடித்திருக்கிறதோ அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். திருப்பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய பாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால்
அவர்களை விடுவிப்பேன். Praise the Lord. அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். Amen. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது Amen. அவர்களுக்கு பதிலளிப்பேன். Praise the Lord. அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். Amen. அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். Amen. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். Amen. என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். அழகான வார்த்தையை நாம் நாளிலே வாசிக்க கேட்டோம். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை நான் பெருமைப்படுத்துவேன். எந்தெந்த துன்பங்களினால் நீங்கள் அவதிப்படுகிறீர்களோ, எந்தெந்த துயரத்தினால் உன் குடும்பம் கவலையோடு இருக்கிறதோ, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உனக்குள் வாழ்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் நான் இருக்கிறேன், நைந்த நெஞ்சத்தாரை நான் தேற்றுகிறேன் என்று சொன்ன இறைவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். இந்த இறைவார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என் துன்பத்தில் என் இறைவன் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். நிச்சயமாக என்னை விடுவித்து காப்பார், என்னை பெருமைப்படுத்துவார். அது கடன் தொல்லையாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், குடும்ப வாதைகளாக இருக்கலாம், சாபக்கேடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மிலிருந்து விடுவிக்கக்கூடிய இறைவன், நற்கருணை ஆண்டவர். எனவே ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேச தேற்றுவார் என்ற முதல் வரிகளை பாடுவோம். இப்பொழுது மருத்துவமனையிலே அருகிலே இருக்கக்கூடிய நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நாளிலே ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தி நலமாய் நம்முடைய அருள் சோதரில் செய்யக்கூடிய மருத்துவ பணியினை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் இந்த பாடல் வரிகளை பாடி முடித்த பின்பு நாம் ஜெபிப்போம். நற்கருணை உற்று நோக்குவோம், நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பாருங்க, ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, ஆற்றல்மிக்க இறைவனே, நோய்களிலிருந்து எங்களை விடுவிப்பவரே, இந்த பங்கு தளத்தில் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள் சகோதரை ஆஸ்வதியும், அதில் பகிரக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளை ஆஸ்வதியும், அதிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஆஸ்வதியும். ஆண்டவரே, அழகான புனித சூசையப்பனுடைய நாமத்தை தாங்கியுள்ள இந்த மருத்துவமனை, இந்த பகுதிக்கு, இந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு எத்தனையோ ஆசுவமிக்க மருத்துவ பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை எங்கள் பங்கு தளத்திற்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அனைத்து அருள் சகோதரிகளையும் சிறப்புடனும் அன்புடனும் பணியாற்றுவதற்கு பலமான அன்பு நிறைந்த உணர்வை, உள்ளத்தை நீ கொடுத்திருக்கிறாயே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மருத்துவமனையிலே வந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் உம்முடைய வல்லமையால் அவர்களை நிரப்பி அதிசயமாய் சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த பகுதியிலே உம்முடைய இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை விதைக்கக்கூடிய சக்தியாக மென்மேலும் இந்த மருத்துவமனை வளர்த்து, ஆண்டவரே, தங்களுடைய ஜெபத்தாலும் அருமையான பணியாலும் இந்த மருத்துவ பணியாலும் ஒவ்வொரு நோயாளிகளுக்கு ஆறுதலையும் ஆசியையும் வல்லமையும் வழங்கி சுகப்படுத்துவார்களாக. பச்சிலையோ மருந்துகளோ அல்ல, உம் வார்த்தைகள் தான்
நலமாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் இறைவார்த்தையில் வாசிப்பதைப் போல உம் வார்த்தைகளை நோயாளிகளுக்கு அறிவிப்பார்களாக. உம் வார்த்தைகளை சொல்லி அந்த நோயாளிகளுக்காக மன்றாடுவார்களாக. உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நோயாளிகளும் பெற்றுக்கொண்டு அற்புதமாய் அதிசயமாய் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இந்த மருத்துவமனைக்கு நாங்கள் சென்றோம், நலமாய் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி எல்லா ஏழை மக்களுடைய நாவில் அறிக்கையிடுவார்களாக. எந்த ஒரு தீங்கும் தீமை அணுகாது நீ காத்திடுவீராக. இதில் பயிலக்கூடிய மாணவிகளையும் ஆண்டவரே அருள் சகோதரிகளையும் ஒவ்வொரு மருத்துவ பணி ஆற்றக்கூடிய மருத்துவர்களையும் நீரே நலமாகும். இந்த இடத்தில் நலம் நல்வேன் என்று சொல்லி ஆகாய் புத்தகத்திலே சொல்லியிருப்பதைப் போல இந்த இடத்தில் நலன்களை பொழிந்து ஆஸ்வதிப்பிறாக. என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடர்ந்து இந்த வரிகள் நம்ம பாடி செவிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் என்ற பாடலை தொடர்ந்து நம்ம பாடி நாம் செவிப்போம். இப்பொழுது
யோவான் நற்செய்தியிலே ஒரு பிரதானமான நற்குணை பற்றி சொல்லக்கூடிய இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். ஆமென். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆமென். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்ம எந்நாளும் மறவாத தேவன் நம்மத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நன்றி நிறைந்த உணர்வோடு மறவாமல் நினைத்தீர் ஐயா என்ற பாடலை நாம் இணைந்து பாடி நாம் ஜெபிப்போம். நன்றி என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி தடைகளை உடைத்தீரையா
தந்து பேசினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நிறுத்தி வாக்கு தந்து பேசினீரே. உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் பாருங்க. ஆமென். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தலை மீது கரத்தை வைத்து பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தளம்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவரீரே. சுகமானே சுகமானே தளம்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவரீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இருதயத்தினாலத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா நன்றி. நன்றி நன்றி ஐயா. நம்மை மீட்டுக் கொண்டாரே அதற்காக, நம்மை பாதுகாத்துக் கொண்டாரே அதற்காக, நம்மை பலப்படுத்திக் கொண்டாரே அதற்காக, நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் அதில் வந்த தடைகளை எல்லாம் நம்முடைய ஓங்கிய பிரியத்தாலே பலப்படுத்தினாரே அதற்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அவருடைய உடனிருப்பினாலே, அவருடைய பிரமாணிக்கத்தினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய அன்பினாலே நிறைவேற்றி கொடுத்தாரே, சமாதானத்தை கொடுக்கிறாரே அதற்காக நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துவோம். கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. அந்த மகிமை, அந்த மகிமையின் மேகம் நம்முடைய வீடுகள் முழுவதுமே நிரம்பட்டும். சக்கையினுடைய வீட்டிற்குள் சென்ற அதே தெய்வம் ஆமென். அவருடைய பிரசனத்திலே, அவருடைய பிரசனத்திலே நிற்கின்ற உன்னுடைய வீட்டிற்குள் அவர் கடந்து செல்கிறாரே அதற்கு நன்றி செலுத்துவான். ஆமென். என்னோடு கூட நீ பயணித்து வந்தாயே எம்மாவுஸ் பயணத்தில் இருக்கின்ற அந்த சீடர்களைப் போல ஆண்டவரே மாலை நேரம் ஆகிவிட்டது, பொழுதும் போய்விட்டது, எங்களோடு தங்கும் என்று சொன்னார்களே, தங்கினாரே, அப்பத்தை பிட்டாரே, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதே. இந்த பங்கு முழுவதும் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஆன்மீக கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற வாஞ்சை எழும்புவதாக. ஆமென். உம்முடைய அன்புக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் பிரமாணிக்கமான ஒரு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனமாக ஆமென். மறை மாவட்டத்திலே ஆன்மீகத்துக்கு பேர் போன ஒரு பங்காக, ஆமென். பேறு பெற்றவர்களாக, ஆமென். அழைத்தலிலே உறுதியோடு இருக்கின்ற ஒரு பங்காக, ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்கிற ஒரு பங்காக, ஆமென். இரவும் பகலும் இந்த ஆலயத்திலே அமர்ந்து அண்ணாவை போலவும் சாமுவேலை போல ஜெபிக்கின்ற ஆன்மாக்களை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறாரே அதற்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. எத்தனை வருடங்கள் காத்திருந்தே, எத்தனை வருடங்கள் காத்திருந்தே, ஐயா ஒரு நொடி போ
தந்தி பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில் என்னிடமுள்ளது இயேசு ஒன்றே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஜீசஸ் அல்லேலூயா அல்லேலூயா. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை தீர்க்கவில்லை. Thank you, Jesus. ஜீவ வார்த்தைகளால் நீர் என்னை தொடுகிறாய். என் நோய்கள் தீர்ந்தனவே. என்னை விடுவிக்கிறாய். ஆற்றலினாலும் சக்தியினாலும் உன் நோய்கள் தீரவில்லை. உயிருள்ள நற்கருணையா உன் நோய்கள் தீர்ந்தனவே. பாடலில் வரிகளை நீங்கள் பாடும் நேரத்திலே இயேசுவுடைய ஆவியானவர் பூத்திருக்கின்ற உங்களுடைய வீட்டை திறப்பாராக. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய அபிஷேகம் தங்குவதாக. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. உங்களுடைய உடலில் இருக்கிற வேதனைகள் அனைத்தையும் அவருடைய ஆணி வாய்ந்த காரங்கள் அவருடைய காயங்களினால் வந்தந்த இரத்தமும் தண்ணீரும் கழுவி சுத்திகரிப்பதாக. நீ உன் சந்ததியும் இம்மொழிவரை அவருடைய ஓங்கிய முயற்பாடும் அவருடைய வெளிச்சத்தினாலும் அவருடைய அன்பினாலும் எந்நேரமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்ப பெற்றிருக்கின்ற ஒரு மக்களாக உரிமை கொள்கின்ற ஒரு மக்களாக வாழ்கிறார்கள். மாண்பிற்கீதம் அனைவரும் இணைந்து மாண்பிற்கீதத்தை பாடி அதனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆ
எடுத்து அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இவையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த பாவனியிலே ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். எனவே இந்த அரும்பெரும் செயல்களை நமக்கு கொடையாக கொடுத்த கிருபைக்காக தாய் மரியாள் பெரியனாகி அன்னை வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் இதய மகிழுதமா என்ற பாடலை பாடி நாம் ஜெபித்து நம்முடைய எல்லாம் நாம் செல்வோம்.
இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மார்க்கெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கோடி கொள்ளும். அற்புத புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் வட கொள்ளும். மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிக்கேல், கப்ரியேல், ரபேல் வானதூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளுங்கள். பங்கின் பாதுகாவலை புனித பெரியனாகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதையர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மோடு கூடவிருந்து எல்லா நலன்களையும் ஆஸ்வாதங்களையும் பொழிந்து நம்மை இறைவன் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல இறைவன் திருவுளம் கொள்வாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கிறிஸ்து ராஜா வாழ்க. ஆட்சியம் வருக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச்.